ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு டைலர் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தீபாவளி வந்துருச்சு. 1 மாதம் தான் இருக்குது இன்னும் கரெக்டாக. நமக்கு நிறையா துணி தைக்கிறதுக்கு வரும். அது எந்த ஒரு கன்ஃப்யூஷனும் இல்லாமல் எப்படி வந்து தைச்சு கொடுக்கலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தர் வந்து துணி கொடுத்தாக்கா லைனிங் துணிலாம் நம்மளே எடுத்துக்க சொல்லுவாங்க. அவங்களே எடுத்து கொடுத்துட்டாலும் நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. நம்மளே எடுத்துக்க சொல்லுவாங்க. அதில் என்னென்ன பிரச்சனை வருது, இந்த சாரீல வந்து ப்ளவுஸ் கட் பண்ணுறதுல எப்படியெல்லாம் கட் பண்ணுங்கிறத டிப்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் சொல்கிற ஒவ்வொரு டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த சாரீ பார்த்தீங்கன்னா மல்டி கலரு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் பச்சை கலர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லா கலரும் இருக்கிறதுனால நமக்கு லைனிங் வந்து எடுக்கும்போது கன்ஃப்யூஸ் ஆகும். இப்போ போய் பார்த்தீங்கன்னா கடையில் வச்சு பார்க்கும்போது தான் தெரியும். அது எந்த மாரி கலர்ல வந்து மிக்ஸ் ஆகுதுன்னு. பார்க்கும்போது என்னமோ பச்சை கலர்ல எடுக்கணுங்கிற மாரி இருக்கும். ஆனா, இதில பாருங்க சம்மந்தமே இல்லாம இருக்கிற மாரி இருக்கும். ஆனா, அந்த கலர் தான் இதுக்கு வந்து செட் ஆகுது. வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா? கலர் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சிமெண்ட் கலர் போல இருக்கு. கிரே கலர் மாதிரி. ஆனா, அதில இருக்கிறது வந்து எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கிறதுனால இந்த மாதிரி தான் இருக்கும். இப்ப இது பார்த்தீங்கன்னா, வயலட் கலரு. ஆனா, லைனிங் வந்து ப்ளூ கலர் தான் வந்து செட் ஆனுச்சு. இப்ப நம்பளையே எடுத்துக்கணும்னு சொல்லும்போது, நமக்கு மிகப்பெரிய என்ன ஒரு வேலையா இருக்கும். கரெக்ட்டா இல்லன்னா, அப்புறம் நம்மள ஏதாவது சொல்லுவாங்க. அதுக்கா பார்த்து, பார்த்து எடுக்கணும். இது பார்த்தீங்கன்னா, ஒய்லட் கலர் மாரி இருக்கும். ஆனா, அங்க எடுக்கும்போது வச்சு பார்த்தீங்கன்னா, ப்ளூ கலர் தான் செட் ஆகுது. இதே ஒய்லட் கலர் வச்சு நம்ம எடுக்கும்போது, அது இன்னும் ப்ளவுஸ் வந்து லைட் கலரா கிடைக்கும். இந்த மாரி டார்க் கலரா எடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அது ப்ளவுஸ் எல்லாம் தெச்சு போடும்போது, அப்புறம் துவச்சு வெயில்ல போடுவாங்க. அப்ப கொஞ்சம் கலர் ஃபேட் ஆகும். அப்ப அது வந்து கரெக்ட்டா போயிடும். இந்த மாதிரி தான் பார்த்து நாம்ப லைனிங் எல்லாம் எடுக்கணும். இந்த மல்டி கலர்ல மட்டும் தான் இந்த மாரி பிரச்சனை வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளவுஸ் கட் பண்றது. இந்த சாரீல வந்து ப்ளவுஸ் கட் பண்றது வந்து பெரிய வேலையா இருக்கும். ஒவ்வொன்னும் வந்து நேரா இருக்கும் பீஸு. இன்னொரு ப்ளவுஸும் பாருங்க வரும்னு நான் அடுத்த சாரீல அது வரும்னு நெனைக்கிறேன். இப்ப இந்த ப்ளவுஸு பார்த்தீங்கன்னா, இந்த சாரீல நேரா தான் இருக்கு. இருந்தாலும் அந்த நம்ம ஒரு நூல் எடுத்து விட்டு கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த ப்ளவுஸ் பிட்டு வந்து கிராஸா வந்தாலும், நேரா வந்தாலும் கரெக்ட்டா வரும். சாரீ வந்து கரெக்ட்டா இருக்கும். நம்ப வந்து ஒரு நூல் எடுத்து விட்டுட்டு, நேரா கட் பண்ணிட்டு போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த ப்ளவுஸ் பிட்டு வந்து கிராஸா இருந்தாலும், அத நம்ம தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். அது எந்த பிரச்சனையும் வராது. ஆனா சாரீல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஓரம் அடிக்கும்போது, நமக்கு நல்லாருக்கும். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தர் வந்து சாரி கட்டும்போது, இடுப்புல சொருவுற அந்த பகுதி மட்டும் பார்த்தீங்கன்னா, கீழ வந்து எக்ஸ்ட்ராவா தொங்கிட்டுருக்கும். அது வந்து ஏன் அப்படின்னு நெறையா வந்து சுருட்டி வந்து இடுப்புல சொருவுவாங்க. அது வந்து காரணமே அதனால தான். கிராஸ் இருக்கிறனால தான். இந்த மாரி நூல் எடுத்துட்டு, அது ஒவ்வொன்னா இப்படி இழுத்து விட்டுட்டு நீங்க வந்து கட் பண்ணும்போது, அந்த சாரி பக்கம் வந்து நேரா வந்துரும். ப்ளவுஸ் பக்கம் கிராஸா போனாலும் அத நம்ப தைக்கும்போது, அத சரி பண்ணிக்கலாம். நம்ப கட் பண்ணி தான ப்ளவுஸ் தைக்க போறோம். அதனால அது எந்த பிரச்சனையும் வராது. ஆனா சாரி வந்து நேரா இருக்கும். நேர்கோட்டுல இருக்கும். நமக்கு புடவ வந்து கட்டும்போது, அந்த இடுப்புல சொருவுறது வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி மெத்தட்ல நாம வந்து ப்ளவுஸ் துணி வந்து கட் பண்ணி எடுக்கிறது. ஒரு நூல பிரிச்சு விட்டுட்டு இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா, அந்த சாரி வந்து கடைசி வரைக்கும் ஒரு சுருக்கு மாரி விழும். அதே நேர்ல நம்ப ஈஸியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு சாரீல பார்த்தீங்கன்னா, நல்லா கரெக்ட்டா சதுரமா இருக்கும். 80 பாயிண்ட் 90 பாயிண்ட்டுன்ட்டு ப்ளவுஸ் குடுத்துருப்பாங்க. கரெக்ட்டா இருக்கும். ஒவ்வொரு சாரீல பார்த்தீங்கன்னா, ரொம்ப அப்படி மாதிரி ஒரு கிராஸா போகும். அத நம்ப அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட்டா பார்த்து, நமக்கு 38 இன்ச் ப்ளவுஸுன்னா ஒரு 80 பாயிண்ட்டாவது இருக்கணும். ஆனா, அதில பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸில 70 பாயிண்ட் தான் குடுத்துருப்பாங்க. பத்தாது துணி ப்ளவுஸ் தைக்கும்போது. அத நாம வந்து அளந்து பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு ப்ளவுஸும் அளந்து பார்த்துக்கிட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணணும். இந்த மாரி ப்ளவுஸ் பிட்டு தனியா குடுத்துருந்தாலும், இப்போ ரன்னிங் ப்ளவுஸ் மாதிரி இருக்கும். இந்த மாரி ப்ளவுஸுக்குன்னு தனியா குடுத்துருப்பாங்க. இதுவும் நம்ப ஒரு தடவ அளந்து பார்த்துக்கணும். அளந்து பார்த்துக்கிட்டு 70 பாயிண்ட் தான் இருக்கும். சில சாரி எல்லாம் பார்த்தீங்கன்னா, 70 பாயிண்ட் தான் இருக்கும். அது பத்தாது. நம்ப எக்ஸ்ட்ராவா புடவையும் சேர்த்து தான் புடவையில இருக்கிற டிசைனும் 10 பாயிண்ட்டு சேர்த்து கட் பண்ணிக்கலாம். அது கட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி டிசைன் வரும்போது எப்படி நீங்க சேர்த்து கட் பண்ணீங்கன்னு இது வந்து கரெக்ட்டா இருக்கு. அதனால நான் கரெக்ட்டா கட் பண்ணிட்டேன். இதே பார்த்தீங்கன்னா, 70 பாயிண்ட் இருந்துச்சுன்னா, 38 இன்ச் ப்ளவுஸுக்கு வந்து ஒரு 80 பாயிண்ட்டாவது வேணும். அப்ப அதுக்கு வந்து என்ன பண்ணேன், இந்த பச்சை கலர் இந்த புடவையும் சேர்த்து தான் ஒரு 10 பாயிண்ட் சேர்த்து கட் பண்ணிக்கணும். அது எங்க வரும்னு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸ் தைக்கும்போது முன்பக்க பீஸில வந்து வர்ற மாரி நம்ப தைச்சிருவோம்.
கைக்கும் பேக் சைடும் இந்த ப்ளவுஸ் துணி கட்டாயம் வந்துரும். ஆனா, அந்த முன்பக்கம் மட்டும் பார்த்தீங்கன்னா, அந்த அந்த சாரியோட டிசைனும் அதில வர்ற மாரி இருக்கு. அதனால தெரியாது. இப்படி தான் வந்து நம்ப சாரியில வந்து ப்ளவுஸ் பிட் எடுக்கும்போது இந்த மாரி கட் பண்ணுவோம். ஏன்னா, சில விலை அதிகம் இருக்கிற சாரீலலாம் பார்த்தீங்கன்னா, 1 மீட்டரே குடுத்துருப்பாங்க ப்ளவுஸ் பிட்டு. கொஞ்சம் விலை கம்மியெல்லாம் பார்த்தீங்கன்னா, சிலது விலை ஜாஸ்தியா இருந்தாலும், ஒவ்வொரு சாரீல பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸ் வந்து கரெக்டாவே இருக்காது. கிராஸா போயிருக்கும். பிரிண்ட் வந்து கிராஸா இருக்கும். அது ப்ளவுஸ் தைக்கும்போது நமக்கு வந்து துணி பத்தாது. அதனால தான் இந்த நூல் எடுத்து விட்டுட்டு, அந்த மாரி நேரா கட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து 80 பாயிண்ட்டுக்கு மேல இருக்கணும் 38 இன்ச்சுக்கு. அதே 40 இன்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 90 பாயிண்ட் கட் பண்ணிக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஓரளவுக்காவது வந்து ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்கு துணி பத்தும். இல்லன்னா துணி பத்தாது. ரொம்ப கஷ்டமா போயிடும். அதனால சாரீல வந்து கரெக்ட்டா தான் இருக்கும் 90 பாயிண்ட் கட் பண்ணும்போது. இப்ப எனக்கே பாருங்க கன்ஃப்யூஸ் ஆயிடுச்சு. இதுக்கு எந்த மாரி லைனிங் ப்ளவுஸ் எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி. சம்மந்தமே இல்லாம இருக்கிற மாரி தான் இருக்கு. ஆனா வச்சு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ கரெக்ட்டா இருக்கும். இது லைனிங் எடுக்கிறது ஒரு பெரிய வேலையா இருக்கும். கடைக்கு போனீங்கன்னா, செலக்ட் பண்றது பெரிய ஏன்னா இதில வந்து 1 கலர் இல்ல 4, 5 கலர் இருக்கு. அப்புறம் இந்த ஊட வார்ப்புன்னு சொல்லுவோம். அந்த அந்த பண்ணை நூலு வந்து என்ன கலரோ, அது மாரி வச்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ப்ளவுஸுக்கு வந்து லைனிங் வந்து செட் ஆகும். இந்த மாதிரி தான் டெய்லருங்களுக்கெல்லாம் ரொம்ப வேலையா இருக்கு. அவங்களே வந்து, "நீங்களே லைனிங் துணி எடுத்துக்கங்க" அப்படின்னு சொல்றவங்க வந்து, நமக்கு இப்படி தான் ஒரு வேலையா இருக்கு. இந்த மாரி பிளெயின் சாரீக்கு, பிளெயின் ப்ளவுஸுக்கு நமக்கு பிரச்சனையே இல்ல. போனா டக்குன்னு நம்ப எடுத்துட்டு வந்துடலாம். கரெக்ட் மேட்சிங் இருக்கும். இப்ப இந்த சாரீல பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸ் வந்து பாருங்க எவ்ளோ கிராஸா வருது. நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன அந்த ஒரு இதுதான். ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா 70 பாயிண்ட் தான் இருக்கு. அந்த பிரிண்ட்டும் பார்த்தீங்கன்னா, அப்படியே கிராஸ் போகுது. இப்ப இந்த இந்த மெத்தேடு தான் ஃபாலோ பண்ணணும். இப்ப அந்த நூல் எடுத்து விட்டு நம்ம கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கிராஸ் வருதுன்னு அது நீங்களே பார்ப்பீங்க. இப்ப இதுவும் 38 இன்ச்சு ப்ளவுஸ் தான். 80 பாயிண்ட் நான் கட் பண்றேன். மேல பார்த்தீங்கன்னா, அந்த புடவை டிசைன்ல வந்து ஒரு 4 இன்ச் இருக்கு. அதில வந்து நான் கட் பண்றேன். ஆனா, அது போக போக பாருங்க எவ்வளோ இன்ச்சு வருதுன்ட்டு. இந்த மாதிரி தான் நம்ம நூல் இழுத்து விட்டு கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸுக்கும் கரெக்ட்டா துணி வந்துரும். சாரியும் நல்லா நேரா இருக்கும். கட்டும்போது பார்த்தீங்கன்னா, அந்த இடுப்பு பகுதி வந்து சொருவிருப்போம். அந்த வந்து கீழ வந்து அந்த சாரி வந்து எக்ஸ்ட்ராவா தொங்காது. இப்ப பார்த்தீங்கன்னா, அங்க மேல 4 இன்ச் இருக்கு. போக போக பாருங்க அதிகமா போகுது. கீழ வந்து கிட்டத்தட்ட 8 இன்ச் வந்தது. இந்த மாரி தான் வரும். இப்ப இந்த டிசைன் வந்து ப்ளவுஸோட இருக்கிறதுனால, இது வந்து முன்பக்கம் பீஸ் வந்து நாம வச்சு தச்சுருவோம். கைக்கும் பேக் சைடும் பிளெயின் கலர் வந்துரும். கொஞ்சம் வந்து அந்த முன்பக்கம் அந்த பட்டிக்கு, இந்த முன்பக்க பீஸ் வரும்போது அது அவ்வளவா தெரியாது நமக்கு. இந்த மாரி தாங்க ப்ளவுஸ் எடுக்கிறது, லைனிங் எடுக்கிறது, சாரீல வந்து ப்ளவுஸ் கட் பண்ணும்போது, நமக்கு அந்த ப்ளவுஸ் துணி மட்டுமே கட் பண்ணணும்னு நெனைக்கக்கூடாது. நமக்கு எத்தனை இன்ச் ப்ளவுஸுக்கு இந்த துணி பத்துமா? அப்படின்ட்டு பார்த்துட்டு தான் நீங்க வந்து அதில கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சாரி துணியும் சேர்த்து கட் பண்ணிக்கணும். அப்பதான் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு துணி பத்தும். நாம அந்த டிசைன் தெரியுதுன்ட்டு நெனைக்கக்கூடாது. வெறும் பிளேன் மட்டும் நீங்க கட் பண்ணீங்கன்னா, ரொம்ப உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்க துணி பத்தாம போயிடும். நான் சொல்ற இந்த டிப்ஸ் எல்லாம் பிகினருக்கு மட்டும்தான். ஏன்னா, நல்ல அனுபவம் உள்ள டெய்லருங்களுக்கெல்லாம் பார்த்தாலே அவங்களுக்கு தெரிஞ்சிரும். இந்த துணி எது வரைக்கும் வரும், எவ்வளோ இருந்தா பத்தும் அப்படின்ட்டு அவங்க பார்த்ததுமே டக்கு டக்குன்னு கட் பண்ணிடுவாங்க. நம்ப கொஞ்ச நாள் ஆன அந்த டெய்லருங்களுக்கு மட்டும், அந்த பிகினர்ஸுக்கு மட்டும் கொஞ்சம் வந்து கன்ஃப்யூஸா இருக்கும். அந்த பிளெயின் கலர் மட்டும் கட் பண்ணி எடுத்துருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது கிராஸ் வேர் இருக்கும். கட் அ துணி தைக்கிறதுக்கு துணி பத்தாது. அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, ஒரு லைக் குடுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. தொடர்ந்து நம்ம வீடியோவுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு கேளுங்க. நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவுல ஆன்சர் பண்றேன். பாய்.